ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அவசர சமையல். அர்ஜெண்ட்டாக டைம் இல்லைன்னா ஒரு ஒன் பாட் குக்கிங் செய்ய போகிறோம். பாருங்கள், ஒரு அழாக்கு அரிசி, அதில் ஒரு அரை அழாக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இது வந்து ஈஸியாக செய்யக்கூடியது. நமக்கு வீட்டில் என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதுவும் அரிஞ்சு வச்சுக்கலாம். சாம்பாருக்கு எது காய் போடுவோம், சில சமயம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காய் இருக்கும், அதெல்லாம் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கதம்ப சாம்பார் கறிகிற மாதிரி இதில் வந்து நம்ம ஒரே குக்கர்லேயே வந்து தாளித்து விட்டுற போகிறோம். பாருங்கள், இப்போ நீங்கள் சாம்பாருக்கு தாளிக்கிற மாதிரியே கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் கொஞ்சம், ஒரு 4 வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். எப்போதும் நம்ம சாம்பாருக்கு தாளிக்கிற மாதிரியே தாளிச்சிக்கோங்க. இப்போ அதுதான் நான் தாளிச்சிக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே அதை போட்டு தாளிச்சிட்டு நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். இதில் சுண்டக்காய், கோவக்காய், அப்புறம் என்ன காயின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு, அதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் அப்படியே நம்ம போட்டு ஒன்று ஒன்றா வதக்கிக்க வேண்டியதாங்க. அதில் இப்போ தாளிச்சாச்சு. பாருங்கள், இதில் கேரட் அரிஞ்சு வச்சுருக்கேன், சுண்டக்காய், கோவக்காய் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம். ஒன்று ஒன்றா போட்டு வதக்க வேண்டியதான். வதக்கிட்டு நம்ம இதுக்கு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்கள் என்னென்ன காய் வச்சுருக்கேன்னு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது எல்லாமே அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். எல்லாமே போட்டுக்கலாம், சாம்பாருக்கு தேவையானது எல்லாமே போட்டுக்கலாம். நம்ம இப்போ வீட்டில் இருந்த காய் தான் நான் அரிஞ்சு வச்சேன். அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம், உப்பு இதெல்லாம் திட்டமாக போட்டுக்க வேண்டியதாங்க. நான் ஒரு அழாக்கு அரிசி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி வந்து இதுக்கு கொஞ்சம் நல்லாவே வைக்கலாங்க. நல்லா தளன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு சாம்பார் ரைஸ் மாதிரி தான். இதில் வந்து கொஞ்சம் பூண்டும் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதை நம்ம பூண்டும் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ ஒரு சாம்பார் ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு அப்பளமோ இல்லை துவையல் இருந்தது இல்லை பிக்கிள் இருந்ததுன்னா கூட வச்சுட்டு நம்ம செஞ்சிடலாம். கொஞ்சம் நிறைய வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஒரு சேஞ்சுக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நம்ம சாம்பார் ரைஸு செய்யலாங்க. உப்பு திட்டமாக போட்டுக்கிறேன். நல்லா எல்லாத்தையுமே வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு அழாக்கு ஒரு டம்ளர் ரைஸ்னால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா, இது வந்து 3 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இதில் ஒரு உருளைக்கிழங்கு கூட நான் போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு, மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா விசில் கூட ஒரு விசில் வந்து கூட விட்டுக்கலாம். நம்ம நல்லா குழஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதே தாங்க இப்போ நம்ம செய்கிறோமே, இதையே நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா ஒரு பிளேட் வந்து 60 ரூபா, 70 ரூபா, சில சமயம் 100 ரூபா கூட. ஒரு சாம்பார் ரைஸ் 100 ரூபா, 110 ரூபா. கொஞ்சோண்டு தான் வச்சுருப்பாங்க, ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு தான் இருக்கும். அதே தான் இந்த நம்ம செய்கிறது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் ஒரு சாம்பார் ரைஸ் செஞ்சு சாப்பிட்றது தான். எல்லா காய்கறியும் போட்டு சூப்பராக இருக்கும். தண்ணி வந்து 1 டம்ளர் ரைஸ்னால் நம்ம வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பொங்கலுக்கெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஏன்னா இதில் வந்து பருப்பும் இருக்குது. விசில் விடும்போது கூட ஒரு விசில் எக்ஸ்ட்ரா, ஒரு விசில் 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம இறக்கலாம். நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு. எத்தனை பேர் வெளியில் போனால் ஹோட்டலில் சாம்பார் ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க. சாம்பார் ரைஸு, கேர்ட் ரைஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே இருக்கும். இது கொஞ்சம் புளி வந்து ஊற வச்சு தனியாக வச்சுக்கிறேன். இது வந்து லாஸ்ட்டாக நம்ம விசில்லாம் விட்டதுக்கு அப்புறமா, ஸ்ட்ரீம் போனதுக்கப்புறம் இதை ஊற்றி கொஞ்சம் சிம்மில் வச்சோம்னா நல்லா கலந்துடும் இந்த புளி. ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போ அரிசி தாங்க போட்டுக்கிறேன். அரிசியும் பருப்பும் கழுவி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு, எல்லாமே போட்டாச்சு. நம்ம உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் பத்தலைன்னா ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம் நீங்கள். அதாவது குழம்பு மிளகாத்தூள் அதையும் போட்டுட்டு
அவ்வளோதாங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு பார்த்துட்டு கூட மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு அரிசி பருப்பும் கழுவி வச்சுருக்கிறதையும் போட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. விசில் வந்து 3 விசில் நம்ம சாதாரணமாக விடுவோன்னா இதுக்கு ஒரு 4 விசில் 5 விசில் கூட விடலாம். நான் இது மாதிரி தான் விட்டு இந்த ஸ்ட்ரீமும் போனதுக்கு அப்புறமா திறக்கிறேன். இப்போ வந்து அந்த புளியை கரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். புளி ஜூஸ் தாங்க அது. அதை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து வச்சுருந்தோம்னா போதும். நல்லா இந்த புளியோட ராஸ்மெல் போயிடும். நல்லா சூப்பரான ஒரு சாம்பார் ரைஸு. இது வந்து ஒரே 1 பாட் குக்கிங் மாதிரியே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம ஒரு சமயம் வந்து ரொம்ப எல்லாம் தனித்தனியாக செய்கிறதுக்கு மூடு இல்லாத நேரத்தில் சிம்பிளாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது இது செஞ்சுக்கலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் சுட சுட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் நெய் போட்டுருணுங்க. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் நெய் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் போட்டு கலக்கி விட்டுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் அன்றைக்கி பிக்கலும் கொத்தமல்லி துவையலும் இருந்துச்சு. நான் அதை வச்சுட்டே சாப்பிட்டுட்டு இல்லை அப்பளம் பொரிச்சா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். பாருங்கள், நம்ம செய்கிற இதே தான் ஹோட்டல்லையும் செஞ்சு நம்ம 100 ரூபா கொடுத்தாலும் சாப்பிட்டு வருவோம், 150 ரூபா கொடுத்தாலும் சாப்பிட்டு வருவோம். அதே தான் வீட்டில் இது செய்கிறோம். சிம்பிளாக இருந்தாலும் இது டேஸ்டியான ஒரு சாம்பார் ரைஸுங்க. இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் இல்லை ஒரு விசில் விட்டு கூட எடுத்துடலாம். நம்ம அப்படியே இந்த புளி ஜூஸை ஊற்றிட்டு ஒரு விசில் விட்டுட்டு திறந்தோம்னா செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு சாம்பார் ரைஸ் ரெடி. இதில் நெய்யும் போட்டுட்டேன் நான். பாருங்கள், நெய்யும் மேலே இப்போ தான் ஊற்றுனேன் நான். இந்த மாதிரி சாப்பிடும்போது சாம்பார் ரைஸு சரி டேஸ்ட்டாக இருக்கும். அது சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். நன்றி.